ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி விஜயதசமி ஆயுத பூஜை, அதை பற்றி ஒரு சின்ன பதிவு உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம், ஏதாவது ஒரு வேலைகளை செய்கிறோம். அது எந்த வேலையாக வேணால் இருக்கலாம், சின்ன வேலையாக இருக்கலாம், இல்லை பெரிய வேலையாக இருக்கலாம், இல்லை சின்ன தொழிலாக இருக்கலாம், பெருந்தொழிலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம செய்வதற்கு நமக்கு ஒரு அறிவாற்றல் வேண்டும். அதை திறமையாக செய்வதற்கான நமக்கு ஒரு அறிவாற்றல் நமக்கு கண்டிப்பாக வேணும். அதுக்கு நமக்கு உடலும் ஒத்துழைக்கணும். அதே நேரத்தில் நம்ம செய்கின்ற பணிகள் திருப்தமாகவும் தெளிவாகவும் அனைவரும் பாராட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு சரஸ்வதியினுடைய கடாட்சம் நிச்சயமாக வேண்டும். நாம் செய்கின்ற எல்லா தொழிலுமே சரஸ்வதியினுடைய ரூபங்கள் தான். அதனால நாம் ஆயுதமாக எதை பயன்படுத்துகின்றோமோ அது எல்லாமே, அந்த கருவிகள் எல்லாமே சரஸ்வதியின் ரூபம்தான். இப்போ இடத்துல போய் நம்ம என்ன பண்ணோம், டைப் அடிக்கிறோம்னு சொன்னால் அந்த டைப் மிஷின் சரஸ்வதியின் ரூபம்தான். நான் கம்ப்யூட்டரில் போய் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கம்ப்யூட்டரும் சரஸ்வதியினுடைய ரூபங்கள் தான். நான் புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறேன்னு சொன்னால் அந்த புஸ்தகமும் சரஸ்வதி தான். நான் ஒரு சமையல் ரூமில் போய் ஒரு அடுப்பு பற்ற வச்சு ஒரு வேலை செய்கிறேன்னு சொன்னால் அந்த அடுப்பும் சமையல் சரஸ்வதியினுடைய ரூபம்தான். படிப்பு, பேச்சாற்றல், எழுத்தாற்றல், நாட்டியம், நடனம், சொல், செயல், நம் எண்ணங்கள், சிந்தனை எல்லாமே சரஸ்வதி தான். ஏன் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஒருத்தருடைய ஜீவாதாரமே சரஸ்வதியின் ரூபத்தில் தான். ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவாதாரமும் சரஸ்வதியின் ரூபம் தான் என்று சொல்ல வேண்டும். ஒரு பெரிய மினிஸ்டர் இருக்கார், பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னா அவர் போய் பேசுறாரு ஒரு இடத்துல, எல்லாத்தையும் ஒரு செயல்களை செய்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த செயல்களுடைய ரூபங்கள் எல்லாமே சரஸ்வதியினுடையது தான். ஒரு பயிர் தொழில் செய்கின்றவர் இருக்கார், அந்த பயிர் தொழில் செய்கிறோம் டெய்லி போய் என்ன பண்றாரு, அந்த இதால உலக்கையால் அந்த அவர் வச்சிருப்பார் இல்லையா, அந்த கருவிகளால் அதெல்லாம் மண்ணெல்லாம் கொஞ்சம் நோண்டி விட்டுட்டு ஒவ்வொரு விதைகளாக விதைச்சு அந்த விதைகள்லேருந்து மறுபடியும் செடிகளை கொண்டு வராங்க இல்லையா. இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க அந்த பணிகளை செய்து கொண்டே இருக்கும்போது அந்த பணிகளும் அந்த விவசாயியினுடைய அவன் கொண்டு போகிற டிராக்டர்லேருந்து எல்லாமே சரஸ்வதியினுடைய ரூபங்கள் தான். அப்படி இருக்கும்போது பாட்டு, நடனம், நாட்டியம், நாடகம், சொல், செயல் அனைத்தும் அந்த சரஸ்வதியின் ரூபத்தில் தான் இருக்கிறது. ஓவியம் வரைகிறோம், சிற்பம் செதுக்கிற ஒரு சிற்பி என்று சொன்னால், வாத்தியம் வாசிக்கின்ற கருவிகள் எல்லாமே சரஸ்வதியினுடைய ரூபங்கள் தான். அப்போ சரஸ்வதி இல்லாத இடம் எங்கன்னு கேட்டால் எங்கேயுமே இல்லை, அனைத்துமே அவள் தான், உலகனைத்தும் அவள் தான். கிளியினுடைய நாவிலும் குயிலினுடைய குரலிலும் இருக்கின்றவள் கூட அந்த சரஸ்வதி தான். அதனால அவள் இல்லாத இடம் எங்கன்னு கேட்டால் எங்கேயுமே கிடையாது. நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய சொல், செயல் எல்லாமே சரஸ்வதியினுடைய ஆற்றல் தான். அவள் அன்றி நாம் இருக்க கிடையாது, நம்ம இல்லை கிடையாது. அதனால அந்த தெய்வத்தை நாம் என்ன பண்ணணும், வணங்குதல் வேண்டும். அதற்குரிய நாளாக அந்த விஜயதசமி ஆயுத பூஜையானது இருக்கின்றது. அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ராகு காலம், யமகண்டம் தவிர்த்து நீங்கள் எப்போ வேணாலும் பூஜை பண்ணலாம். இப்போ ஒரு கடை இருக்கிறதுனா அந்த கடையில் இருக்கிறவங்க 4 மணிக்கு கடையை சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் கழுவி மொழி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு அவங்க பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி ஒரு பூஜையை பண்ணும்போது மணி 9 ஆகும். அந்த 9 மணிக்கு கூட அவங்க பூஜை செய்வாங்க. சில பேர் முதல் நாள் நைட்டே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. காலங்காத்தால் நல்ல நேரம், ராகு கால யமகண்டம் இல்லாத நேரத்தை பார்த்து பூஜையை பண்ணுவாங்க. ஆஃபீஸ் இருக்குன்னு சொன்னால் அந்த ஆஃபீஸில் அன்றைக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்கும் லீவு கொடுத்துருவாங்க அன்றைக்கு ஒரு நாளைக்கு. அதுக்கு முன்னாடி நாளே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த விஜயதசமி அன்றைக்கி வர சொல்லி ஒரு பூஜையை போடுவாங்க. பூஜையை போட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்வீட்டு, காரம், அதுக்கப்புறம் பழங்கள்லாம் இருக்குல்ல, அவல், பொரி, கடலை இதெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு கிஃப்ட்டு கூட கொடுப்பாங்க. சரஸ்வதியின் பேரை வச்சு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்பாங்க. அது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் அதனால் நம்மளுடைய ஜீவாதாரம் என்று சொல்லும்போது ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவாதாரமே சரஸ்வதியினுடைய ரூபங்கள் தான். ஒரே வரியில் சொன்னால் அதான், நம்முடைய ஜீவாதாரங்கள் அனைத்தும் எதில் இருக்கிறது என்றால் அதில் தான் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், ஒரு தையற்காரர் இருக்கார்.
அந்த தையல் மிஷினில் தான் அவருக்கு வேலையே. அந்த மிஷினும் அவரும் ஒன்று சேர்ந்து தான் அந்த குடும்பத்தையே காப்பாற்றுறாங்க. அந்த குடும்பத்தில் 2 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், 8 பேர் இருக்கலாம். அத்தனை பேரும் அதில் வருகின்ற வருமானத்தில் தான் சாப்பிட்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜீவாதாரம் எதில் இருக்குன்னா அந்த தையல் மிஷினில் இருக்குது. அந்த தையல் மிஷினில் தான் அவருக்கு வேலை. அந்த தையல் மிஷின் நல்லா ஓடினா தான் அவர் வேலை செய்ய முடியும். இல்லை அவருக்கு உடம்பு நல்லா இருந்தால் தான் அந்த தையல் மிஷினுக்கு வேலை. அப்படி இருக்கும்போது 2 ஒன்றோடு ஒட்டி இருக்கும்பொழுது 2மே சரஸ்வதியினுடைய ரூபங்கள் தான். அவர் செய்கின்ற அந்த அறிவாற்றல், அழகாக வெட்டி தைக்கிறாருன்னு சொன்னால் அந்த அறிவாற்றல் எல்லாம் வெட்டுவதற்கு என்ன வேணும்? அவருக்கு ஒரு கத்திரிக்கோல் வேணும், தைக்கிறதுக்கு நூல் வேணும். இதெல்லாம் வச்சிருந்தா தான் அவர் அழகாக அந்த ஊசியை உள்ள போட்டு அவர் தைக்க முடியும். அப்போ அவருடைய ஆற்றல்கள்லாம் அதில் மீந்து வருதுன்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு ஆற்றலுமே சரஸ்வதியினுடைய ரூபங்கள் தான். நான் பார்க்கும் அனைத்துமே சரஸ்வதியின் ரூபங்கள் தான். அப்படி இருக்கின்ற அந்த தாயை நாம் அந்த விஜயதசமி அன்று மறக்காம அந்த தாயை நம்ம நினைக்கணும், வச்சு கும்பிடணும். எல்லாருமே பெரிய ஆஃபீஸும் சரி, சின்ன தொழிலும் சரி, சிறு தொழில் செய்யறவங்களும் சரி, வீட்டில் இருக்கிறவங்க சரி, வீட்டில் இருந்து நமக்கு ஒரு பேச்சாற்றல் இருக்குது, எழுத்தாற்றல் இருக்குது, கல்வி அறிவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த எல்லாமே சரஸ்வதி தான். ஓவியம், சிற்பம், நாட்டியம், நாடகம், அதே நேரத்தில் வாத்திய கருவிகள், வாத்தியத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு இசையை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாமே சரஸ்வதியினுடைய ரூபங்கள் தான். அனைத்து ஒவ்வொருத்தருடைய ஜீவாதாரமும் அந்த சரஸ்வதியினுடைய அந்த பொருள் அதிகமாக வரலாம். அந்த பொருள் அதிகமாக வர வேண்டும் என்றால் அந்த ஜீவாதாரத்தோடு அது ஒட்டி இருக்கு. அப்போ அது யார்? சரஸ்வதியினுடைய ரூபங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு மளிகை கடை இருக்குன்னா அந்த மளிகை கடையில் இருக்கிறது சாயங்காலம் வரைக்கும் அவர் வேலை செஞ்சால் கூட சாயங்காலத்துக்கு மேலே எல்லாம் கழுவி முழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு அந்த பூஜையை போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த பொறி கடலாம் யார் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடையை சாத்தி வச்சுட்டு அன்னைக்கு அந்த தாயைனா அந்த ஒரு தாயை அந்த ஒரு வருஷத்தில் அந்த ஒரு நாள் நினைச்சாலே அந்த ஒரு வருடம் நமக்கு என்னது அந்த தொழில் மிக சிறப்புடையதாக அமையும். அதனால அந்த நாள், அந்த விஜயதசமி நாள் அன்று அனைவருமே கோயிலுக்கு போகலாம். நம்ம வீட்டில் பூஜையை பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு கோயிலுக்கு போய் ஒரு சாமியை கும்பிடலாம். அன்னைக்கு அந்த அலங்காரங்கள்லாம், சாமியினுடைய அலங்காரங்கள்லாம், சரஸ்வதி ரூபத்தினுடைய அலங்காரங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு சாட்சாத் அந்த சரஸ்வதியை நேரில் பார்த்த மாதிரி, அந்த வாணியை நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். ஒன்றும் வேண்டாம், கிளியினுடைய நாக்கில் இருக்கிறது யாருன்னா அந்த சரஸ்வதி தான். குயிலினுடைய குரலில் இருக்கிறது யாருன்னா அந்த சரஸ்வதி தான். குழல் ஊதுறோம் இல்லையா, அந்த குழலினுடைய இசைகளும் அந்த சரஸ்வதி தான். நாட்டியம், நடனம், பாட்டு அனைத்துமே அவள் தான். எல்லா கலைகளும் சரஸ்வதியின் ரூபங்கள் தான். அப்படிப்பட்ட சரஸ்வதியை நாம் விஜயதசமி அன்னைக்கு ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து நம்ம என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக பூஜை செய்யலாம். அதில் தவறு ஒன்றும் இல்லை. இப்போ சில பேர் ராத்திரியே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க, காத்தால் எழுந்த உடனே 6 மணிக்கே பூஜை செய்வாங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படி தான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி படங்கள்லாம் அதெல்லாம் எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா நம்மலாம் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு 9 நாட்களுக்கு முன்னாடியே அதெல்லாம் செஞ்சிடணும். நவராத்திரி கோலுக்கு முன்னாடியே எல்லாம் செஞ்சு வச்சிடணும். அந்த நவராத்திரி கோலு 9 நாட்களுக்குமே நீங்கள் ஒட்டடை எல்லாம் அடிக்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா தையல் மிஷினில் தைக்கணும், கிழிஞ்சு போனதை கண்டிப்பாக அந்த 9 நாட்களும் நம்ம தைக்கிறத கைவிட்டுடணும். தையற்கார தைக்கிறான்னா அது அவருக்கு ஒரு ஜீவாதாரம். ஆனால் அதில் கூட கிழிஞ்சதை அந்த 9 நாள் தைக்கிறத கொஞ்சம் தவிர்த்தாங்கன்னா தொழில் மேன்மை அடையக்கூடியதாக அமையும். அதே நேரத்தில் முக்கியமானது என்ன? வித்யாரம்பம். குழந்தைங்களை கொண்டு போய் அந்த விஜயதசமி அன்னைக்கு படிக்கிறதுக்காக ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப புனிதமானது. அன்னைக்கு அந்த குழந்தை கொண்டு போய் அந்த வகுப்பறையில் உட்கார்ந்தாலே, அது உட்கார்ந்தோம்னா அழதான் செய்யும், உட்கார்ந்தாலே அந்த சரஸ்வதியுடைய கடாட்சம் அதுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த விஜயதசமி அன்னைக்கு கண்டிப்பாக தொழில்லாம் தொடங்கலாம். நல்ல காரியங்களில் தொழில் தொடங்குவது அந்த நாளில் கண்டிப்பாக செய்யலாம். அதே நேரத்தில் நாட்டியம் கிளாஸ்க்கு போகிறாங்க, இல்லை பாட்டு கிளாஸ்க்கு போகிறாங்க, ஒரு இசைக்கருவியை வாசிக்க போகிறாங்க அந்த நாளில் அப்படின்னு கற்றுக்க போகிறாங்கன்னா அதெல்லாம் அந்த நாளில் செய்வது மிகவும் சுபிட்சமுடையதாக அமையும். அதனால் தொழில்கள் சரஸ்வதியினுடைய கடாட்சம்தான். அப்போ அந்த தொழில் விரிவடைந்து அவங்களுக்கு பல லாபங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சரஸ்வதியினுடைய அருட்கடாட்சம் நமக்கு நிச்சயமாக வேண்டும். பேச்சாற்றல், எழுத்தாற்றல், சொல், செயல், எண்ணங்கள், அதோடைய வடிவு. இப்போ நம்ம ஒன்று பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேச்சாற்றல், நம்ம ஒன்று செயலை செய்கிறோன்னு சொன்னால் அந்த செயல் எல்லாம் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னா அது சரஸ்வதியின் ரூபங்கள் தான்.
ஓ இவ்வளோ அழகாக பேசுனாங்களேன்னு சொன்னால் அதுவும் சரஸ்வதியின் ரூபந்தான். இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்களேன்னு சொன்னால் அந்த வரைதலும் அந்த சரஸ்வதியின் ரூபங்கள் தான். அதனால நம்மளுடைய அனைத்துமே ஜீவாதாரம் அனைத்துமே சரஸ்வதியினுடைய கடாட்சத்தினால்தான். அதனால அந்த நாளில், அந்த விஜயதசமி நாளில் கண்டிப்பாக சரஸ்வதியை நாம் கையெடுத்து கும்பிட வேண்டும். அந்த ஒரு நாள் கும்பிடுவது அந்த ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக நம்முடைய தொழிலாகட்டும், நம்மளுடைய செயலாகட்டும், கல்வியாகட்டும், இசையாகட்டும், நாட்டியமாகட்டும், நாடகமாகட்டும் எல்லாமே மேன்மை அடைந்து வளரக்கூடியதாக தான் இருக்கும். அதனால் அந்த நாளில் ஒரு இலை போட்டு அவல் பொறி கடலை சுண்டல், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு இனிப்பு வச்சு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு பூவை போட்டு, அந்த அம்மாவுக்கு என்ன பாடல் நமக்கு தெரியுமோ அந்த பாடல்னால் அந்த அம்மா மேலே பாடி, அந்த அம்மாவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க விருந்தாளியாக. அந்த 9 நாளும் லட்சுமி சரஸ்வதி ஈஸ்வரி நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த விருந்தாளியாக வந்திருக்கிற அவங்கள நம்ம வந்து ஒரு இலை போட்டு அவங்களுக்கு வந்து படையலிட்டு அவங்க மேலே நம்ம வந்து ஸ்லோகங்கள்லாம் சொல்லி நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்தபடி நம்ம எல்லா பாடல்களும் பாடி அவங்கள நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக வந்து அவங்கள நம்ம கவனித்து அமிச்சோம்னா அந்த ஒரு வருஷம் பூரா அந்த அம்மாவுடைய அருட்கடாட்சம் எல்லாருக்குமே நிச்சயமாக கிட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். வேறொரு பதிவோடு மறுபடியும் உங்களை சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம். சரஸ்வதின்னும் சுக்லபன்யம் சத்திஞான சுமனோகராம் சுபூஜிதாம் சுரகணன் பிரம்ம விஷ்ணு சிவாதினி வஸ்தேவத்யா வந்திதார்த்த முனீத்திர மனுமானவை தெய்வம் சர்வாந்திர மூலேத்த சர்வம் சர்வாமி சேஷினக ஜபபீந்திரோ மகாத்மாத்மி பிரகஸ்பதி சமபவே. ஓம் சாய்ராம். அனைவருக்கும் ஆதி பராசக்தியினுடைய கடாட்சமும் லட்சுமியின் கடாட்சமும் சரஸ்வதியின் கடாட்சமும் கிட்டி இந்த நவராத்திரி கோலு முழுவதுமே அனைவரும் இன்பமாக நம் தாயோடு நாம் வந்து ஒன்று சேரும் பொழுது அனைத்து சுபிட்சங்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.